இன்றைக்கும் டிப்ரெஷனோட வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் இன்றைக்கும் உம்முடைய அன்பினால் நிரப்பும் அப்பா, நிரப்பும் சுவாமி. உம்முடைய ஆறுதலை நீர் தாரும் அப்பா, அவர்களை தேற்றும் சுவாமி. கட்டி அணைத்து உம்முடைய அன்பினால் நிரப்பும் அப்பா. எங்க போச்சு இந்த தாட்ஸ், எங்க போச்சு இந்த நினைவுகளே அவங்க யோசிக்கட்டும் அப்பா. உம்முடைய நினைவுகளால் நிரப்பும் அப்பா. அவர்களை எப்படி நேசிக்கிறீர் என்று அவர்களுக்கு தெரியப்படுத்தும் அப்பா. அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து இப்பொழுது நீர் பேசும் சுவாமி. யாரெல்லாம் குழப்பத்தில் இருக்கிறாங்களோ, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ, அவர்களிடத்தில் இப்பொழுது பேசும் அப்பா. அவர்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீர் பேசும் சுவாமி. நீர் அவர்களுக்கு சொல்லி தாரும் சுவாமி. நெக்ஸ்ட் என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு கிளியரான ஒரு பிக்சரை காண கிருபை தாரும் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கையை அழகாக நடத்தி செல்லும் அப்பா. நிறைய டைலமாவோட வந்திருக்கலாம். இதை செய்யட்டுமா, அதை செய்யட்டுமா, இந்த ஸ்டெப் எடுக்கட்டுமா, அதை செய்யட்டுமா என்று சொல்லி குழப்பத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு தெளிவான டிசிஷனை எடுக்க, தெளிவான தீர்மானத்தை எடுக்க அவர்களுக்கு கிருபை தாரோ சுவாமி. கிளியராக நீர் பேசும் அப்பா. உம்முடைய ஞானத்தினால் நிரப்பும் அப்பா, அபிஷேகத்தினால் நிரப்பும் சுவாமி, ஆவியினால் நிரப்பும் அப்பா, ஒவ்வொருவரையும் நிரப்பும் அப்பா. உம்முடைய திட்டங்களை அவர்களுக்கு காண்பியும் அப்பா. உம்முடைய விருப்பத்தை காண்பியும் அப்பா. சித்தத்தை தெளிவாக அவர்களுக்கு காண்பியும் சுவாமி. அதன்படி நடக்க கிருபை தாரும் சுவாமி. இன்றைக்கு யாரெல்லாம் ஒரு அற்புதத்துக்கு ஏங்கி வந்திருக்கிறார்களோ, இன்றைக்கு அவர்களுக்கு தாரும் சுவாமி. விடுதலை செய்ததுக்காக நன்றி. அதை பெற்றுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.